மார்கன் படத்துல உங்களுக்கு லவ் வேணுமா? லவ் இருக்கு. சண்டை வேணுமா? சண்டை இருக்கு. இன்னொன்னு சொல்லலாம். வேணாம் சொல்லுங்க. வேற என்ன சாங் வேணுமா? சாங் இருக்கு. சஸ்பென்ஸ் வேணுமா? பொண்ணுங்களை யாரு தொடர்ந்து கொலை பண்றாங்கன்னு தெரியாம இருக்கணுமா கிளைமேக்ஸ் வரைக்கும்? அது இருக்கு. அழகான பசங்க இருக்காங்க. நான் சொல்றேன் சார் ஒரு விஷயம். இது வரைக்கும் விஜய் ஆண்டனி சார் ஒரு ஹீரோவா தான் பாத்திருப்பீங்க. இந்த படத்துல ஒரு வில்லனாக பார்க்க போறீங்க எல்லாரும். சிங்கப்பூர் ஜோக்கர் கமல் மாதிரி பார்த்தது இல்ல. அதுதான் அந்த படத்துல இருக்கு. சார் நீங்க அந்த படத்துல வந்து ஒரு சைடு பிளாக் ஆகுது சார். அது என்ன சஸ்பென்ஸ்ங்கிறது எங்களுக்கு தெரியும். அதுக்காகவே நாங்க ரெண்டு பேரும் பிளாக் அண்ட் ஒயிட்ல வந்திருக்கோம் சார். ஆக்சுவலி வந்து ஒருத்தங்க எனக்கு ஊசி போட்டாங்க. ஊசி போட்டதுல பாதி உடம்பு பிளாக் ஆயிடுச்சு. அது ஏன் ஊசி போட்டாங்க, எதுக்கு போட்டாங்கன்னு படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த படம் வர்ற ஜூன் 27 2 டேஸ்ல இங்க ரிலீஸ் ஆகுது. ரிலீஸ் டைம்ல இஃப் பாசிபிள் நான் இங்க இருக்க ட்ரை பண்றேன். அதர்வைஸ் அட்லீஸ்ட் இந்த டீம் அனுப்ப ட்ரை பண்றேன் ஆக்சுவலா அன்னைக்கு. ஓகேவா? எஸ் சார். பார்த்துட்டு இன்ஸ்டாகிராம்ல உங்க மெசேजेस போடுங்க. படம் எப்படி இருந்துச்சு, பிடிச்சா பிடிக்கலையான்னு போடுங்க. ஓகேவா? கண்டிப்பா. ஜூன் 27 படம் பேர் மார்கன் ரிலீஸ் ஆகுது. சார் நீங்க வெயிட்டிங். அதே மாதிரி கண்டிப்பாக மார்கன் திரைப்படத்தினுடைய இயக்குனர் லியோ ஜான் பால் again ஒரு டெபியூட்டன்ட் டைரக்டர். சாருடைய ஃபிலிமோகிராஃபின்னு எடுத்துக்கிட்டோம்னா நிறைய டெபியூட்டன்ட்ஸோட வர்க் பண்ணிருக்கீங்க. why is it so sir? I want to hear from you. இல்ல ரொம்ப திறமையை நான் பார்க்கறேன் ஆக்சுவலா. பேசிக்கலி நான் சவுண்ட் இன்ஜினியர் எடிட்டர்ன்றதுனால ஒருத்தர் கதை சொல்லும்போது எனக்கு படம் கண்ணில் தெரியும் ஆக்சுவலி. whether he is qualified or not mostly தெரியும். ஐ திங்க் இது வரைக்கும் ஒரு 9-8 டைரக்டர்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கேன்றதுனால லியோ வந்து ஒண்ணுமே பண்ணாம பண்றவங்களே படம் பண்ணும் பொழுது பல படங்களுக்கு எடிட்டரா இருந்து அந்த படங்களை ஓட வச்ச எடிட்டர் லியோனால இந்த படத்தை நல்லா புல் ஆஃப் பண்ண முடியும் நம்பிக்கை இருந்துச்சு. அதனால அந்த சான்ஸ் கொடுத்தேன். பியூட்டிஃபுல். and அதே மாதிரி படத்தை பத்தி பேசும்போது நிறைய பேர் இந்த சூப்பர் நேச்சுரல் த்ரில்லர் அப்படின்னு சொல்றாங்க. இது வரைக்கும் நாங்க கிரைம் த்ரில்லர் கேள்விப்பட்டிருக்கோம், இல்ல நார்மல் த்ரில்லர் கேள்விப்பட்டிருக்கோம். பட் இந்த சூப்பர் நேச்சுரல் த்ரில்லர்ங்கிறது நீங்க ட்ரை பண்ணக்கூடிய புது ஜான்ரா கூட. அது என்ன சார்? தீப்சிகா என்ன பேரு? ரொமான்டிக் ஆக்ஷன் சஸ்பென்ஸ் சூப்பர் நேச்சுரல் த்ரில்லர். நீங்க சாதாரணமா சொல்லிட்டீங்கப்பா. சாரி சார். சாரி தப்பா சொல்லிட்டீங்க. நான் கோவம் வெளிய போறேன். சாரி சார். சரி நீங்க சொல்லுங்கப்பா. அத வாயால சொல்லுங்க. ரொமான்டிக் ஆக்ஷன் ரொமான்டிக் ஆக்ஷன் சூப்பர் நேச்சுரல் இல்ல மறந்துட்டமே. நிறைய இருக்கு. இல்ல நிறைய வார்த்தைகள் போட்டே போயிருக்கலாம். இந்த படத்தை எல்லாமே இருக்கு. பல படங்கள்ல வந்து நம்ம சீரியல் கில்லிங் படங்கள் பார்த்திருக்கோம் இல்லையா? யார் இந்த கொலையை பண்ணாங்க அப்படின்னு தெரியாம இருக்கும். அப்படி வெறும் கதைக்காக மட்டும் இந்த படத்தை நான் ஓகே பண்ணல. அதை தாண்டி இன்னொரு எலிமெண்ட் ஒன்று இந்த படத்துல இருக்கு. அதுதான் இந்த படத்தோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ அதுக்காக நீங்க கண்டிப்பா படத்தை பார்க்கலாம். சார் 1 minute சார். ஒரே ஒரு கேள்வி சார். இது வந்து ஆடியன்ஸ் சார்பாக பொதுவாக நான் கேக்குறேன். பிரது இது வரைக்கும் விஜய் ஆண்டனி சார் படம்னா லவ் இருக்காது. ஓகே ரோமியோ லவ் பண்ணேனா? ஆமாங்க. பொதுவா சார் லவ் ரொமான்ஸ் அப்படில கொஞ்சம் கம்மியா இருக்கும் இல்லையா? இல்லப்பா நிறைய பண்றேன்ப்பா. உங்களுக்கு தெரிய மாட்டேங்குதுப்பா. இது யாரும் கவனிக்க மாட்டேங்கறாங்கப்பா. சார் ஐ அம் a lover boy. சார் என்ன பார்த்தா அப்படி தெரியுதா? சார் அப்படியா? ஐ அம் a lover boy. அப்படியா சார்? தஞ்சாவூர்ல தான் லவ் ஸ்டோரி. அப்ப லவ் பண்ணி காட்டணுமா இங்க? சார் பண்ணலாம் சார். சார் தஞ்சாவூர்ல தான் வரும்போது லவ் ஸ்டோரி இருந்திருக்கா சார்? தஞ்சாவூர்ல வரும்போதா? இப்போ வரும்போதா? இப்போ இல்ல சார். அவ்வளவு ஸ்பீடா இருக்கீங்க ஒரு ஜென்சி. சார் இல்ல சார். இப்ப திருச்சின்னு சொன்னீங்கல்ல? அப்ப தஞ்சாவூர்ல ஏதாச்சும் லவ் ஸ்டோரி இருந்திருக்கா பக்கத்துல? இந்த திருநெல்வேலியில இருந்திருக்கு. எல்லாமே ஒன் சைடு லவ் ஸ்டோரி. எனக்கு மட்டும் லவ் இருக்கு. 5-6 லவ் இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு தெரியாத விஷயம். ஆமா சென்னையில போனவர் 2 இருந்துச்சு. அதுல ஒன்னு ப்ரப்போஸ் பண்ண ஒர்க் அவுட் ஆகல. திருநெல்வேலியில ஒன்று இருந்துச்சு. அது ப்ரப்போஸ் பண்ண அவங்க வந்து நிச்சயதார்த்தம் சொல்லிட்டாங்க. இப்போ நிறைய லவ் ஸ்டோரிஸ் இருக்குப்பா சார். ஆனா சார் அப்போ ஒன்னு பண்ணலாம் சார். இந்த பையன் இருக்கான்ல சார், ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு இருக்கான் சார். எதுவுமே வொர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. உங்களுக்கு வொர்க் அவுட் ஆகல. ஏதாவது கொஞ்சம் டிப்ஸ் பார்த்து. அதான் இந்த கனடி கல்டிவேட் செய்ய போய் எல்லாமே. அவரு நீங்க யாரை பாக்குறீங்க உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. நீங்க அவங்களெல்லாம் பாக்குறீங்களா அவருக்கு தெரியல. அதுதான் சார் இந்த கண்ணாடி. அப்படியேப்பா. இல்லப்பா அது உங்களுக்கு தெரியணும்ல நீங்க யாரை பாக்குறீங்கன்னு. சரி ஓகே. அத இப்ப கல்டி அவங்கள பாருங்க. இனிமே இவங்கள பாருங்க. உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அவங்க பாக்குறாங்கன்னு. ஆமா சார். ஆமா. ஓவர் மேட்டர் ஓவரா? சரி மேட்டர் ஓவர் சால்வ். இனிமே இந்த கண்ணாடி போட மாட்டேன் சார். அண்ணா சார் அவரு. அவ்வளவுதான். இப்ப நீங்க பாத்தீங்கல்ல ஓவர் ஆயிடுச்சா? சிம்பிள் சார். இவ்வளவுதான் அண்ணான்றிச்சு சார். என்ன அப்படியே கூப்பிட்டீங்க? ஆமா சார். ஏன் சார் என்ன சார் நான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி அவருக்கு வேற யாராவதுக்கு என்ன ஆங்கரா இல்ல நான் என்ன புரியல. சரி ஒன்றும் பிரச்சனை இல்ல சார். எனிவேஸ் நான் வந்து என்ன கேட்க வந்தேன்னா பொதுவாக உங்களுடைய படத்துல லவ் ரொமான்ஸா கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். இந்த படத்துல நான் வந்து இதுக்காகவே நான் சபதம் எடுக்கிறேன்ப்பா. தஞ்சாவூர் மக்கள் மேல சபதமா சொல்றேன். ஒரு லவ் ஸ்டோரி பண்றோம். ஓகேவா? ஓகே சார். ஆனா இந்த படத்துல பேர் இல்லன்னு கேள்விப்படாது. இருந்தாங்க. நான் டைரக்டர் கிஞ்சி பார்த்தேன். பிரகிதா தான் கொடுத்துட்டீங்க. அந்த பொண்ணுக்காவது காது எனக்கு தான் இருக்காது. எனக்கு பிரச்சனை இருக்கு படத்துல. அந்த பொண்ணுக்கு மேல இருக்கலாம் இல்லையா அப்படின்னு கிஞ்சி பார்த்தேன். முடியாதுன்ட்டாருப்பா.
அப்ப லியோ சார் தான் கேக்குறோம் என்ன ஆமா, விஷயம் ஆமா. எப்படி ஆண்டனி சாருக்கு ஒரு பேர் இல்ல அப்படின்னு எனக்கு வந்து